Hi friends, welcome back to Vidyaz lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வீட்லயே குழம்பு மிளகாய் தூள் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான குழம்புக்கும் அதாவது புளி குழம்பு, கார குழம்பு அந்த மாதிரி எல்லா வகையான குழம்புக்குமே வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். அது ஒவ்வொரு பொருளும் வந்து எவ்வளவு அளவுன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். இதில் கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை, அரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய். நான் வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். அடுத்தது துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு 40 கிராம், சோம்பு, மிளகு, சீரகம், வெந்தயம் இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 5 கட்டி மஞ்சளும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெருவெங்காய கட்டியும் வந்து எடுத்திருக்கோம். கட்டி பெருங்காயம் தான் வந்து நல்லது. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கலாம். மல்லி வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து தீப்பிடிக்காமல் கருகாமல் வந்து வதக்கணும். ஸோ லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆச்சுனாலே வந்து நம்ம அதை எடுத்துடலாம். அடுத்தது இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாயும் லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா வந்து போதும். அடுத்தது நம்ம இந்த துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வறுத்துக்கலாம். இது ஒன்றா வறுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இந்த சீரகமும் மிளகும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டி மஞ்சளும் போட்டு வறுத்துக்கலாம். அடுத்தது வெந்தயத்தையும் சோம்பையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து வறுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்தாலே போதும். அது தனியாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்ததுனால வெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ½ டே மட்டும் நம்ம இதை வெயிலில் வச்சு காய வச்சிடலாம். இந்த இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் கொடுத்து அரைப்பேன். இதை அரைச்சோம் அப்படின்னா ஒரு 4 மந்த்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வரும். இந்த குழம்பு மிளகாய் தூளை வந்து நம்ம எல்லா புளிக்குழம்பு, காரக்குழம்பு ப்ளஸ் மீன் குழம்பு எல்லா குழம்புக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்ஸை வந்து கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.